ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் இப்போது நிலா கிட்ட சேரனை இப்படி பண்ணுறாரு, பாண்டி இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நடந்த விஷயங்கள சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ நிலா சோழனை கலாய்ச்சிட்ருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா தானே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா எனக்குன்னு யார் இருக்கா, நீங்கள் தானே இருக்கீங்க, உங்ககிட்ட தானே இதெல்லாம் புலம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நிலா இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, ஏன் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா? எல்லாரும் அவங்கவுங்க ஜோடிங்களோட லவ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் அப்படின்னு அதுக்கு தாங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்களா, பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் கடுப்பேற்றாதீங்க அப்படின்னு, நீங்கள் வாங்க முதல்ல நம்ம போகலாம், கிளம்பிட்டு போயிட்டே இருக்கும்போது பேசலாம் அப்படின்னு நிலா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது போயிட்டுருக்கும்போதும் சொல்லுங்கள், ஏதோ பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு. அதுதாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் பொண்ணெல்லாம் உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி மொக்காலாம் போடாமல் சின்சியராக அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அப்படி எதுவுமே இல்லைங்க அப்படின்னு. உண்மையிலேவா அப்படின்னு. ஆமாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு. பரவாயில்லையே, அப்போது சும்மா வாய் பேச மட்டும்தான் நாக்கி அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க, சின்சியராக ஒரு பொண்ணு மேலே எப்பயுமே இது வரைக்கும் லவ் வந்ததே இல்லை, ஆனால் ஒருத்தர் மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருங்க அப்படின்னு. அது நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லவோ ஏன்னா முறைச்சி பார்க்குறாங்க. உண்மையிலே தாங்க, நான் உங்களை தான் லவ் பண்ணேன். அதுவும் உங்கள் வீட்டுக்கு நான் வேலை செய்யறதுக்கு கார் ஓட்டுறதுக்கு வந்தீங்க இல்லைங்களா, அப்போ தான் உங்களை பார்த்து நான் விரும்பினேன். ஆனால் அந்த சமயம்னு பார்த்து உங்களுக்கு கல்யாணம்னு, அதுக்கப்புறம் உங்களுடைய கல்யாணம் நின்று போய் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல ஓடி போகணுன்னு சொன்னீங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுங்களா. அதுக்கப்புறம் ஓடி வந்ததுக்கம்மா சுச்சுவேஷன் மூலிமா நமக்கு கல்யாணம் நடந்துச்சு. சரி, இது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நமக்கு பிடிச்சவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிதாங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கினேன். நான் வேறு ஒரு தப்பான நோக்கத்தில் எதுக்குமே உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. அதாவது உங்கள் மேலே ஆசை இல்லைன்னு நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? தப்பிக்கிறதுக்காக கூட நான் ஏன் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன்? வேறு ஏதாச்சும் பண்ணி கூட நான் உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஆனால் உண்மையிலே உங்களை எனக்கு பிடிச்சதுனால தான் நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டினேன். இப்போவும் சேர்ந்து வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ என்ன பேச்சு வேண்டி கிடைக்குது, நீங்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ப்ளீஸ், தயவு செஞ்சு அந்த டிவோர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதை பண்ணி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சோழன் நிலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எதுக்கு இப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உங்களுக்கே நியாயமா இல்லையா? ஆளுக்கு அவங்களோட ஆளோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் தான் உங்களுக்கு கிடைச்சேனா? இங்க பாருங்க, நான் அதை எதிர்ச்சியாக தான் எடுத்துக்கிறேன் நடந்த கல்யாணத்தை. நீங்க தேவையில்லாம இந்த மாதிரிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு யாராச்சும் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து லவ் பண்ணுங்க. லவ் பண்ணி அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்குன்னு இந்த மாதிரி சில்லறத்தனமா இல்லாத பண்ணாதீங்க. உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி, உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே தெரிஞ்சு உங்களுடைய வீட்டோட நிலைமை புரிஞ்சு உங்களை எந்த பொண்ணு லவ் பண்ணுதோ, அதாவது பாண்டியன் வானத்தை லவ் பண்ற மாதிரியும் சேரன் சந்தாரா லவ் பண்ற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நீங்களும் உங்கள் சுச்சுவேஷன் புரிஞ்ச பொண்ணா பார்த்து லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுக்கு ஒரே கடுப்பாகுது. இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் எடுத்து உங்களை தான் நான் லவ் பண்ணுறேன், உங்கள் கூட சேர்ந்து வாழணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இவன் என்னன்னா ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான். ஒரு புருஷனா இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிற முதல் ஆள் இவளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சோழன்னு நினச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. என்னடா சோழா, இது உனக்கு வந்த சோதனை. அக்கடான அந்த காயத்ரியை வச்சு லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதையும் சின்ன பொண்ணு கல்யாணம் ஆனத்தை மறைச்சு இப்படிலாம் பண்ணுறக்கா அப்படின்னு கெடுத்து விட்டுட்டு இப்போது புதுசாக நான் முதல்லேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுமா? அந்த பொண்ணு என் சுச்சுவேஷன் எல்லாம் தெரிஞ்சுதானே என்னை லவ் பண்ணுச்சு. ஆனால் இவ்வளோ தவிர நம்ம வேறு யாரையும் மனசுக்குள்ளே கூட மனசளவில் கூட நினைக்கலையே. இவ்வளோ காண்டியத்தை தானே அந்த பொண்ணுக்கிட்ட கூட நம்ம பழகணும். ஆனால் உண்மையாக இல்லையே, கேஷுவலாக தானே எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ கேட்குற கேள்வியை பார்த்தியா அப்படின்னு சோழன் நினச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ நிலா அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நான் பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டுருக்கேன், அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, வாங்க என்னாச்சு அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லை அப்படின்னு. என்ன ஓவரா இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நடக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. நிலா முன்னாடி போயிட்டே சோழனை பற்றி மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. நிலாவுடைய மனசில் சோழன் இருக்காரு. ஸோ நிலா
செல்லமாக சோழன் கூட எப்போ பார்த்தாலும் 2 பேரும் மூட்டிக்கிட்டு சண்டை போடுறது, ஸோ கோவப்பட்டு திட்டுறது, இதெல்லாமே உரிமையில தான் நிலா சோழனை திட்டுறாங்க பண்ணுறாங்க. மற்றபடி இந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கணுன்ற எந்த சுச்சுவேஷன், மற்றவங்களுக்காக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பல்லவன் வந்து அண்ணின்னு கூப்பிடுறான், அப்படி சேரன் வந்து தங்கச்சின்னு கூப்பிடும்போது சோழனுக்கும் நிலாவுக்கும் நடந்த கல்யாணம் இல்லை அப்படின்னா பல்லவனை ஏன் அண்ணின்னு கூப்பிட சொல்லணும்? வேற ஏதாச்சும் ரிலேட்டிவ் முறையில் கூப்பிட சொல்லலாம்ல, இல்லை அக்கான்னு கூப்பிட சொல்லலாம்ல, சேரன் கூப்பிடுற மாதிரி. ஆனால் நிலா அண்ணின்னு கூப்பிடுற வரைக்கும் பொறுமையாக இருக்காங்க. அதுக்கு காரணம் நிலா அவங்களோட மனசில் சோழனை ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் இந்த சுச்சுவேஷனில் இப்போ கூட சோழன் மனசில், அதாவது நிலா மனசில் சோழன் இருக்கிறாரு. ஸோ அவங்க மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. நிலா அப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவர் மாறணும் அப்படின்றது ஒரே காரணம் மட்டும்தான். அவர் முழுசா மாறணும், குடும்பத்தை பொறுப்பாக எடுத்து நடத்துகிறவருக்கு அவர் வரணும், அவருக்கான பொறுப்பு அவருக்கு வரணும், இந்த குடும்பத்தை தம்பி அண்ணா அப்படின்னு எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்றதான் நிலாவோட ஆசையை. அது அவருடைய குணம். அப்படி அவர் மாறுற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நிலா நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஏன் ஆஃபீஸ்லலாம் வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும் சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத மறைச்சி இருக்காங்க அப்படின்னா அது இந்த காலத்தில் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. அதுக்காக மட்டும்தான் நிலா அப்படி இருக்காங்க. ஸோ ஏன் அவங்களுடைய பர்சனல் விஷயத்த மற்றவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்றது கூட இருக்கலாம். ஆனால் சோழனை எல்லார்கிட்டையும் கசின் அப்படின்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க. நிலாவுக்கு கண்டிப்பாக சோழனை பிடிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் சோழன் மாறணும் அப்படின்றது மட்டும்தான். சோழன் நிலாவை முழுசாக விரும்புகிறாங்க அப்படின்றது நிலாவுக்கு உண்மையிலே தெரியும். அது தெரிஞ்சும் தான் நிலா இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திவ்யா சொல்கிற மாதிரி ராகவ் வந்து நிலாவை விரும்பணும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட நிலா கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணால் கூட நிலா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் என்னுடைய கசின் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையை சொன்னாதான் வந்து நீ ராகவ் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணால் அதை ஏற்றுக்கிறதா வேண்டாவா அப்படின்னு முடிவெடுக்க வருது அவர் தான். நிலாவுக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது. அதனால் கண்டிப்பாக அவர் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நிலா நடந்த கல்யாணத்தை சொல்லி தான் ஆகணும். சொல்லாமல் அந்த பொய்யை மறைச்சிட்டு ராகவை கண்டிப்பாக எஸ்ஆர் நோ வந்து நிலா சொல்ல மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய மைண்ட் செட் வந்து. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் வந்து சோழனுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான். இந்த குடும்பத்தை மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் நிலா அவ்வளோ பண்ணுறாங்க. ஏன் சோழன் கூட நிலா மேலே அவ்வளோ அக்கறையா என்னதான் குடும்பத்தனத்தோடு பண்ணாலும் அவங்களுக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க நிலா வந்து, அதாவது சோழன் வந்து நிலாவுக்கு. இப்போது அப்படி கேஷுவலாக 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இவ்வளோ நம்ம மனசில் இருக்கிறத சொல்லியும் கொஞ்சம் கூட நம்மளை பற்றி புரிஞ்சுக்காமே இருக்காளே கல் நெஞ்சக்காரி அப்படின்னு தான் வந்து சோழன் நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போடுறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் காரில் வந்து ஏறிக்கிட்டு அப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நாளைக்கு பூஜைக்கு வந்து என்னென்ன எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. எல்லாம் வாங்கியாச்சு, போகும்போது மீதி இருக்கிறதையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னலாம் வந்து பாண்டியன் பல்லவன் வீட்டில் இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சோழன் வந்து சேரனையும் பாண்டியனும் பார்த்து தான் நடந்த விஷயங்கள நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நக்கல் பண்ணி பேசுகிற மாதிரியும் பேசிட்டும் பார்த்துட்டும் இருக்காங்க. பாண்டியன்கிட்டையும் சேரன்கிட்டையும் அவங்க 2 பேரும் இதை பார்த்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் உண்மையிலேயே அந்த அளவுக்கு அவங்கவுங்க லவ்வரை லவ் பண்ணுறாங்க. அதை நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தாவுக்கு சேரனை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஏன் சேரனுக்கு கூட அவ்வளோ பிடிச்சிருக்கு நம்ம சந்தாவை. இதெல்லாத்தையும் யோசிச்சு ரொம்ப வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கார் அவர். இங்கே அதே மாதிரி தான் பாண்டி. என்னென்னா கோவம் இருந்தாலும் சண்டை வந்தாலும் வானதி இல்லாமல் பாண்டியனாலையும் பாண்டியன் இல்லாமல் வானதியாலும் கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படின்றத அவங்க இன்றைக்கி நிரூபிச்சிட்டாங்க. அப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கப்புறமா தூங்கலாம் அப்படின்னு தூங்க போகும்போது பாண்டிக்கு ஃபோன் வந்துடுது. வழக்கம் போல் பாண்டி பேச ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் அதே மாதிரி தான் சந்தா சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னடா அது இவ்வளோ நாள் வரைக்கும் இவன் ஒருத்த மட்டும் தான் ஆரம்பிச்சிட்டு இருந்தான், இப்போ அண்ணாவுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் நம்ம பல்லவன் வந்து காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. நாம் தான் வெட்டியும் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நாம் யாருக்கு மெசேஜ் பண்ண முடியும், பேச முடியும்? அவளை வெறுப்பேற்றுறோன்ற பேர்லையாச்சும் அந்த காயத்ரிக்காச்சும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் கிடையாது. மொத்தமாக ரொம்ப இப்படி உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஏஜி போய் வெளியே பேசுறா அப்படின்னு கோவத்தில் பாண்டியனை பார்த்து திட்டுறாங்க நம்ம சோழன். இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பொறாம அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சேரனுமே அவர் பாட்டுக்கு கிச்சனில் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் கடலை போட்டுட்ருக்காரு. நம்ம பல்லவ அங்கேயே படுத்துக்கிட்டே டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்னு உள்ள பெட்ஷீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா பல்லவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. யாரடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு. ஓ
ஃப்ரெண்டுக்கு தான் இவ்வளோ நேரமாக மெசேஜ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு. அண்ணா நீ நினைக்கிற மாதிரி இல்லைண்ணா, கேர்ளு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நம்பிட்டாடா அப்படின்னு. யாரடா அது அப்படின்னு. அண்ணா நியூ ஜாயிண்ட்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ நியூ ஜாயிண்ட் வேறியா, நடத்துடா நடத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி வருவீங்கடா, ஆனா நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உனக்கு என்ன பொறாம, உனக்கு தான் அண்ணியோட கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்னோட விஷயத்துல எல்லாம் நீ ஏன் தலையிடுற, ஏன் நான் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ உண்மையிலே இது கேர்ள் ஃப்ரெண்ட் தானா அப்படின்னு. இல்லைண்ணே இல்ல, இது வரைக்கும் கேர்ளு ஃப்ரெண்டு, இதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடத்துடா நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தூங்கிடுறாங்க எல்லாருமே. வந்து விடிய விடிய ஃபோன் பேசி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு எல்லாருமே பூஜைக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. வானத்தையுமே வந்து அங்கே முதல் ஆளாக நிற்கிறாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே போய் நிற்கவும் எல்லாருமே எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுட்டு ஃபங்க்ஷனை நடத்தலாம் அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே சேரன் கூட சந்தாவையும் அதுக்கப்புறம் அனுஷையும் வர சொல்லியிருக்காங்க. அவங்களுமே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் நம்ம சேரனுக்கு. அப்போது சந்தா அங்கே வந்து நிற்கும் போது உனக்காக நான் பூ வாங்கியிருக்கேன் வச்சுக்கிறியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சந்தாவுமே அந்த ஆசையை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் பாண்டியுமே கூட இதா வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கெல்லாம். ஆனால் சோழன் இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. நிலாவுக்கு நாமளும் பூ வாங்கலையே அப்படின்னு. அப்போது கடைக்கு இதோ சாமிக்கு வாங்கிட்டு வந்திருக்குல்ல, இதுலேருந்து சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவை அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்னு. என்னங்க காப்பி அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லைங்க எல்லாருமே தலையில் பூ வச்சுருக்காங்க, நீங்கள் மட்டும் வைக்கலன்னா எப்படி, அதான் இந்தாங்க. அவங்கெல்லாம் அவங்கவுங்க ஹால்க்காக லவ்வருக்காக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, இதோ இந்த சாமிக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறதில்ல உங்களுக்கு சுட்டு கொடுக்குறேன், ஏதோ வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதை கூட வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சோழன் கேட்கவும், நிலா கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பூஜையை நல்லபடியாக முடிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து கடையை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பாண்டியன் என்னன்னா, அண்ணா இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா எதுக்குடா என்ன ஓப்பன் பண்ண சொல்கிற, இங்கே பாரு அதான் வானதி இருக்குல்ல, வானதியை ஓப்பன் பண்ண சொல்லடா அப்படின்னு. ஆமாடா அப்புறம் இதுக்கு ஏதாச்சும் சண்டை வரப்போகுது, அவங்களையே ஓப்பன் பண்ண சொல்லு அப்படின்னு. அப்புறம் சரி கடையோட பேர் என்னென்னு தான் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போது எதுவுமே பாண்டியன் சொல்ல மாட்டேன்றாங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பேரையுமே வைக்காமல் அப்போது நடேசன் பேரை வச்சுருக்காங்க. நடேசன் என்னென்னா எல்லாமே அவங்க ஃபங்க்ஷன் ஆரம்பித்து முடித்ததுக்கப்புறமா கடைசியாக கரெக்டாக பேர் ஓப்பன் பண்ணும்போது வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். பேர் அவரோட பேராக வச்சிருக்கு அப்படின்னு. என்ன பாண்டி யார் பேரையுமே வைக்காம வித்தியாசமாக அப்பாவை பேர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவரோட பேரை வைக்கக்கூடாதா, அவர் என்னதான் எங்களுக்கு எதுவும் செய்யலைனாலும் அவர் என்னுடைய அப்பா, அவர் பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ரொம்ப கண் கலங்கி ரொம்ப மனசு வருத்தமாயிடுது நடேசனுக்கு. நாம் பிள்ளைங்களுக்கு எதுவும் பண்ணலைன்னா கூட கொடுத்த 10,000க்காகவாச்சு நம்மளோட பேரை, அதாவது அவனோட மனசில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நடேசனுமே. ஆமா அவர் எங்கடா, அவர் வந்ததுலேருந்து அவர் ஆளையே காணோம், அவரை நான் கண்டுக்கவும் இல்லை அப்படின்னு சேரன் சொல்லவா. ஆனா அவரை நான் அன்னைக்கே கூப்பிட்டேன் வந்துடுறேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு நிலா சொல்லும்போது அங்க பாருண்ண வந்திருக்கிறாரு அப்படின்னு பாண்டியனும் நம்ம சோழனும் சொல்றாங்க. உள்ள வாங்க அங்கிள், ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா பாண்டி உங்க பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு. பார்த்தேம்மா பார்த்தேன், நீ கண்டிப்பா முன்னேறிடு அடுத்த லெவலுக்கு போவடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு நடேசன் எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறமா சரி கடையை திறந்தாச்சு பூஜைக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே சின்னதாக ஹோட்டலில் வந்து எல்லாருக்குமே சாப்பிட டீ காஃபி இந்த மாதிரி யாரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வானத்தையுமே கூட ஹாப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நானுமே ஹாப்பி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் பேரை வச்சா எனக்கு சண்டை வரும், என் பேரை வச்சா குடும்பத்தில் எல்லாரும் கொச்சுப்பாங்க அப்படின்னு பொதுவாக ஒரு பேர் வச்சிருக்க பார்த்தியா, அவங்க அப்பாவோட பேர் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டி நீங்கள் அவரோட பேரை வைப்பீங்கன்னு நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு தான் நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லடா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது சாப்பிடும்போது நிலா தெரியாமல் அவங்களுடைய மேலே வந்து சிந்திக்கிறாங்க. அப்போது அதை வந்து சோழன் தொடச்சி விடுறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே நம்ம எல்லார் மேலேயும் கோவப்பட்டுட்டு நாம் எல்லாம் லவ் பண்ணுறோன்னு பொறாமப்பட்டுட்டு அவனை பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் பாண்டியனும் சரி சேரனும் சரி பார்த்துட்டு இருக்காங்க சோழனை. அப்போது சோழன் இருந்துக்கிட்டு என்ன எல்லாம் அப்படி பார்க்குறீங்க,
ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. ஆமாவண்ணே அப்படின்னு பல்லவன் நக்கல் பண்ணுறாரு. கவலைப்படாதீங்க. அப்புறம் சந்தா பையா எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் எங்கேயாச்சும் இன்றைக்கி வெளியில் போகலாமா அப்படின்னு. எங்கே போகிறது அப்படின்னு. பாண்டி கடை திறந்துருக்கான், பேசாமல் எங்கேயாச்சும் மூவி இந்த மாதிரி போகலாமா அப்படின்னு. ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. வானதி நீயும் வா போகலாம் அப்படின்னு. இல்லை பாண்டி நான் வீட்டுக்கு போகணும், அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா திட்டுவாங்க அப்படின்னு. ஏய் உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயப்படுறாளா நீ? வா எல்லாரும் போகிறாங்கல்ல, போயிட்டு வரலாம். அன்னைக்கு ஹோட்டல் சாப்பிட போனவே உன்னை விட்டுட்டு போயிட்டோன்னு கோவப்பட்டல, வா ப்ளீஸ் அப்படின்னு. ஓ அன்னைக்கு கோவப்பட்டேன்னு தான் இன்னைக்கு கூப்பிட்றியா அப்படின்னு. என்ன பேசினாலும் இப்படி விதார்ந்த விதமாக பேசாத, தயவு செஞ்சு வா போகலாம். நீ கூட வந்தால் நானும் சந்தோஷப்படவில்லை. அங்கே பாரு சேரனும் ஜோடியாக இருக்காரு, சோழனும் ஜோடியாக இருக்கான், பல்லவன் சின்ன பையன், நீயும் வந்தால் நான் சந்தோஷப்படவில்லை அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது இங்கே பைக் இருக்குது, எல்லாம் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா கஸ்டமர் வண்டியெல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. கஸ்டமர் சர்வீஸ் தானே விட்டுருக்காங்க, அவங்க வாங்க நேரமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. டே அதெல்லாம் வேணாம்டா, நான் காரை எடுத்துகிட்டு வரேன், அதிலே போயிடலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே ஃபேமிலி அதாவது ஜோடி ஜோடியாக போயிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பல்லவன் கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்ருக்காரு மூவிக்கு போகிறோம் அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் இப்படி இருக்கீங்க, ஆனால் எனக்கு நான் கேட்குறதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கிளையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க படத்துக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி ஸ்டூடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.